மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. Call 9840278009. மருதுபாண்டியர் வரி கட்டாதனால் மட்டமா போயிட்டாரு, இல்ல தாழ்த்தப்பட்டவனா கேவலமா போயிட்டாரு அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் அல்ல. அன்றைய காலகட்டத்தில் அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு போனது. வரியை கட்டினார், தன் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றிக்கிட்டார். சரி, அப்படித்தான் வரி கட்டினாலும் பிறகு ஏன் அவர் தூக்கு போட்டீங்க? இந்த கேள்வியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அக்டோபர் 24 ஒரே நாள்ல திருப்பூர்ல வச்சு 500 ரூபா தூக்கு போட்டாங்கல்ல, இந்த குடும்பம் நடந்திருக்குமா? இந்த அவமானம் ஏற்பட்டிருக்குமா? தலையை வெட்டி தனித்தனியா போச்சாங்கல்ல. யார் ஊமத்துறை மட்டும் நீங்கள் பிடிச்சு கொடுக்க வேணாம், சொன்னா போதும், இங்கதான் இருக்காங்க. நீங்க ராஜாவை கட்டி கொடுத்தால் போதும் பண்ணார். அவரு காட்டி கொடுக்க மறுத்தார். தன்னிடம் அடைக்கலாமா வந்தவனை காட்டி கொடுப்பதை விட மரணம் மேல். அது தமிழ் பண்பாடுன்னு ஓங்கி நின்றார். இங்கிலீஷ்காரன் சின்ன மருது பெரிய மருது சேர்ந்து நின்னாங்க. விளைவு குலநாசம். என்ன அழகான கிராமம்னா அங்கே அரமனை, சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் பூரா இருக்க ஊர் தான் திருவயல் அரண்மனை. மருதுபாண்டியோட சொந்த ஊர். அந்த ஊரை தீக்கிரையாக்கினார்கள்னு இதை ஜேம்ஸ் வேல்ஸ் எழுதுறாரு. அதே அரண்மனையில் போய் நான் சாப்பிட்ருக்கேன், அதே அரண்மனையில் நான் தங்கியிருக்கேன், மருதுபாண்டியோட அம்மா ஒரு கையால் நான் சாப்பிட்ருக்கேன்னு இந்த ஜேம்ஸ் வேல்ஸ் எழுதுறாருன்னு. அந்த அரண்மனை எரியும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. எனக்கு அந்த அரண்மனை எரியும் பொழுது அவங்க அம்மா, அவங்க குடும்பம், ஒய்ஃபெலாம் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. ஆனால் என்னை தடுக்க முடியல. என்னால், நான் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரு, நான் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர். கட்டவுமனை விட 1000 மடங்கு பெரிய ஆளுன்னா ஊமத்துறை. ஆனால் அவர் பெயரும் பதியப்படலை, அவர் வரலாறு உங்களுக்கு யாரும் தெரியாது. எங்கேயாவது அவருக்கு ஒரு சிலர் இருக்குன்னு எங்கேயாவது நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கீங்களா? மருதுபாண்டியர்கள் வரி கட்டாமல் அவள் தூக்கில போட்டாங்கிற மாதிரியான ஒரு வரலாறு இருக்கு. ஆனால் வரி கட்டி இருக்கிறார்கள், தூக்கில் போட்டிருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னு நீங்க ஒரு தடவை சொன்னீங்க. இந்த மாதிரி கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துறையை போய் அடைக்கலம் கொடுத்தார்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் செஞ்ச டெரரைஸ் பண்ணான்னு சொன்னீங்க. அதை கண்டினியூ பண்ணி நீ கரெக்டாக பார்க்கணும். திருப்பி சொல்கிறோம். இனமான மொழி வேறுபாடுபடுத்தி சொல்கிறது இல்லை, அது சொல்கிற அவசியம் இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் பதிவு. சந்தேகமாக இருந்தால் புல்லட்டின் புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. அவன் பொய் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஓன் டைரி, ஹேண்ட் ரைட்டிங். அப்பெல்லாம் அவனுக்கு இந்த வரலாறு நாடு சுதந்திரம் அடையாது நினச்சிட்டு இருந்தாங்க. இந்தியா முழுசு நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம தான் உலகம் பூரா நம்ம காலடியில் தான் காலடி இருக்க போகுது நினச்சி கிட்லன்னு ஒருத்தன் பிறப்பான், உலகவாறு வரும், வரலாறு மாறுன்னு அவன் நினைக்கவே இல்லை. புல்லட்டின் எழுதும்போது அப்படி நினைக்க முடியல, அப்படி இருக்க முடியல வரலாறு. ஆனாலும் உண்மையாக பதிஞ்சாங்க. இந்த இடத்துல மருதுபாண்டியர் வரி கட்டாதனால், இல்லை வரி கட்டதனால் மட்டமாக போயிட்டாரு, இல்லை தாழ்த்தப்பட்டவனா கேவலமாக போயிட்டாரு அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் அல்ல. அவர் சொன்ன மாதிரி, ஜெயகாந்தன் சொன்ன அன்றைய காலகட்டத்தில் அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு போனது. வரியை கட்டினார், தன் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றிக்கிட்டார். சரி, அப்படித்தான் வரி கட்டினாலும் பிறகு ஏன் அவர் தூக்கு போட்டீங்க? இந்த கேள்வியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வரி கட்டாத விட மிகப்பெரிய தியாகம் பண்ணவர் தான் அந்த மருதுபாண்டியர்னு புரிஞ்சுக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தாருன்னு. அடைக்கலம் கொடுத்தார். அந்த அடைக்கலம் கொடுத்ததை இங்கிலீஷ்கார கேட்குறான். அடைக்கலம் வந்திருக்கு, ஊமத்துறையை பிடித்து என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் மருது சகோதரர்களே, நீங்கள் எங்களோட நட்பாக இருக்கீங்க, எங்கள் நட்பை நீங்கள் இழந்துட வேணாம். இந்த நட்பை நீங்கள் தொடர்ந்து விரும்புனீங்கன்னா இந்த தேச துரோகத்தில் இன்வால்வ் ஆகாதீங்கன்னு கலெக்டர் லூசிங்டன் கடிதம் போடுற அந்த கடிதம் இருக்கு, ரெக்கார்டில் இருக்கு. இன்னைக்கு ஆர்கியூஸில் போய் படிச்சுக்கோங்க. 10 நிமிஷத்தில் அப்படியே கையில் பிடிச்சி கொண்டு போய் இங்கிலீஷ்காரனுக்கு ஃபோன் பண்ண ஆள் அனுப்பியிருந்தீங்கன்னா தூக்கி போயிடுவோம். நாடு நல்லா இருந்திருக்கும்ல. 500 பேர் சின்னவன், பேத்தி, மருமகன் எல்லாம் தூக்கில் போட்டிருக்க மாட்டாங்க. திருப்பத்தூர்ல ஒரே நாள்ல அக்டோபர் 24 ஒரே நாள்ல திருப்பூர்ல வச்சு 500 ரூபா தூக்கு போட்டாங்கல்ல. இந்த குடும்பம் நடந்திருக்குமா? இந்த அவமானம் ஏற்பட்டிருக்குமா? தலையை வெட்டி தனித்தனியா போச்சாங்கல்ல. யார் ஊமத்துறையை மட்டும் நீங்கள் பிடிச்சு கொடுக்க வேணாம், இங்கதான் சொன்னா போதும், இங்கதான் இருக்காங்க. நீங்க ராஜாவை கட்டி கொடுத்தால் போதும் பண்ணார். அவரு தொண்டைமான் பண்ணார்ல, புதுக்கோட்டை தொண்டைமான் பண்ணார், வீரபாண்டிய கட்டபொம்மன் காட்டி கொடுத்தாருல. அவர் மாரி உனக்கு 5 நிமிஷம் கூட ஆயிருக்கு அதில் காட்டி கொடுத்துருந்தா. ஸோ காட்டி கொடுக்க மறுத்தார். தன்னிடம் அடைக்கலாமா வந்தவனை காட்டி கொடுப்பதை விட மரணம் மேல். அது தமிழ் பண்பாடுன்னு ஓங்கி நின்றார். இங்கிலீஷ்காரன் சின்ன மருது பெரிய மருது சேர்ந்து நின்னாங்க. விளைவு குலநாசம். இப்போ இந்த வரலாறு இப்படி பதிவு பண்ணணுமா? இது புல்லட்டினுடைய பதிவில் இருக்கு. நீங்க என்ன வரலாறு பதிவு பண்ணியிருக்கீங்க? மருதுபாண்டியர் ஆங்கிலேயருக்கு வரி கட்ட மறுத்ததால் தூக்கிலிடப்பட்டாருன்னு பெருமையாக மொட்டையை 4 பேர் எழுதிட்டு போயிட்டீங்க. அப்போ வரி கட்டினது இது வருதான்
காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தூக்குள் தொங்கணும் வருதான். அப்போ எது உயர்த்தி எழுதப்பட வேண்டிய விஷயம், எது சொல்லப்பட வேண்டிய வரலாறு? மருதுபாண்டியர் எது புகழ், எது வீரம், எது தன்மானம்? வரி கட்டினாருதா? இல்லை வரி கட்டாமல் தூக்குள் தொங்கினார். கட்டவுமே 3 தலைமுறை வரி கட்டிருக்காருன்னு. கரெக்டாக கட்டியிருக்காரு. பைசா சுத்தமாக 3633 ஸ்டார் போக்கட கட்ட வேண்டிய கடைசி பேலன்ஸு. அவங்க தாத்தா பொல்லா பாண்டியன் வரி கட்டிருக்காரு பெர்ஃபெக்டா. யார்? வீரகடவுட தாத்தா 1760களிலே. அதுக்கடுத்து அவங்க அப்பா வீரபாண்டியன் கட்டபொம்மன், ஜெகவீர பாண்டியன், அவர் வரி கட்டிருக்காரு. கொஞ்ச நேரம் சண்டை போடுவார், கொஞ்ச நேரம் வரி கட்டிருக்காரு. அடுத்து கட்டபொம்மன் பைசா சுத்தமாக வரி கட்டி தான் வந்திருக்காரு. கட்ட வேண்டிய கடைசி பேலன்ஸ் ஜாக்ஷனை பார்க்கும்போது கொடுக்க வேண்டியது 3633 பொற்காசுகள். பொக்காட்டை தான் கட்ட வேண்டியது. கட்டத்தான் போனாராங்க. அப்போ ஏன் அவரை தூக்கு போட்டாங்க? இதுதானே வரலாறு சொல்லிக் கொடுக்கணும். உண்மையான வரலாறை உண்மையான வரலாறு படிக்கணும். படித்ததான் மக்களுக்கு புரியாமல் சொல்லிக் கொடுக்கணும். அதானே நாட்டுக்கு செய்ய வேண்டிய சர்வீஸ். நம்ம விட்டுட்டு மொட்டை வரி கட்டாதனால தூக்கு போட்டாங்க. வரி கட்டாத பெருமை நினச்சிக்கிறது அப்பெல்லாம் உண்மையே கிடையாது. வேலுநாச்சியார்லேருந்து பெரியமர் எல்லாம் வரி ஒரு காலத்தில் வரி கட்டியிருக்காங்க, ஒரு காலத்தில் எதிர்த்து இருக்காங்க. யூசுப் கான் எதிர்த்து நின்றார், கூட இருந்தார், ஒரு சாட்சியில் போராடி செத்தார். அப்போ உண்மையான வரலாறு உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்கள். இனியாவது தெரிஞ்ச வரலாற்றை பதிவு தான் நம்முடைய கடமையாக இருக்குன்னு இந்த இடத்த சொல்கிறீர்களுங்க. அப்போ இந்த ஊமத்துறை யார்? ஊமத்துறை ஒரு நாயக்கர், கம்பளத்து நாயக்கத்தை சேர்ந்தவர், சமயத்தை சேர்ந்தவர். இதே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அடைக்கலம் கொடுக்காத சின்னமரு பெரிய மருதும் ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்த காரணத்தினால தான் அவங்க நாட்டவே படையெடுத்து வர்றான் அக்னியும். இது இங்கிலீஷ்காரனுடைய பதிவில், கலெக்டர் லூசிங்டனுடைய பதிவில் தெளிவாக இருக்குது. யூசிங்டன் மருதுபாண்டியக்கு எழுதின கடிதமும் அதுக்கு மருதுபாண்டியர் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? என்ன ரிப்ளை கொடுத்துருக்காரு தெரியுமா? நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் ஊமத்துறை எங்களிடம் இல்லை எழுதி அனுப்பிட்டாரு. ஆனால் அன்னைக்கு சிறுவயல் அவங்களோட சொந்த கிராமம். சிறுவயல் அரண்மனையில் ஊமத்துறையும் சிராவயல் இங்கிலீஷ் எழுதிருப்பாங்க. சிறுவயல் இன்னைக்கு கிராமத்து பேர் சிறுவயல். அவன் இங்கிலீஷ்கார சிராவயல்னு இதுல நம்ம ஜல்லிக்கட்டெல்லாம் வைப்பாங்க. ஆமாம், வேல்ஸ் எழுதி பதிவில் இங்கிலீஷ்காரங்க சிராவயல். அப்போ என்ன சொல்கிறேன், அன்றைய நாளில் இவங்க கடிதம் எழுதும்போது ஆங்கிலேயரில் ஒற்றர் தெரியாதா, ஒற்றற்படை சொல்லாதா, இவங்க கூட இருக்கணும்னு சொல்ல மாட்டானா? அண்ணன் தம்பி 2 பேரும் காயங்களுடன் அடிபட்ட காயத்தோடு அங்கே இருக்காங்கன்றது இங்கிலீஷ்காரனுக்கு தெரிஞ்சிச்சு கலெக்டர் லூசிங்டன். அதனால தான் போய் சிறுவயல் கிராமத்தை தீ வச்சு எரிச்சாங்க. என்ன தரமட்டம் வாங்கினாங்க. என்ன அழகான கிராமம்னா அங்கே அரண்மனை, சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, சொந்த பந்தம் பூரா இருக்க ஊர் தான் சிறுவயல் அரண்மனை. மருதுபாண்டியோட சொந்த ஊர். அந்த ஊரை தீக்கிரையாக்கினார்கள்னு இதை ஜேம்ஸ் வேல்ஸ் எழுதுறாரு. மிலிட்டரி ரெமினிசன்ஸ், இராணுவ நாட்குறிப்பு என்ற புக்கில் தீ வச்சு எரிச்சதை பார்த்ததும் அந்த காட்சியை அப்படி நேரடியாக வர்ணிக்கிறாரு. இந்த வர்ணனை செஞ்சதும் ஜேம்ஸ் வேல்ஸ் அவருடைய புக்கில். பைசா நாள் சுத்தமாக, டைம் சுத்தமாக அவர் கணக்கில் எழுதியிருக்காரு. எப்படி தீ வச்சு எரித்தோம், அந்த அரண்மனை எப்படி நாசமானது, அதே அரண்மனையில் போய் நான் சாப்பிட்ருக்கேன், அதே அரண்மனையில் நான் தங்கியிருக்கேன், மருதுபாண்டியோட அம்மா ஒரு கையால் நான் சாப்பிட்ருக்கேன்னு இந்த ஜேம்ஸ் வேல்ஸ் எழுதுறாருன்னு. அந்த அரண்மனை எரியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. எனக்கு அந்த அரண்மனை எரியும் பொழுது அவங்க அம்மா, அவங்க குடும்பம், ஒய்ஃபெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. ஆனால் என்னை தடுக்க முடியல. என்னால், நான் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரு, நான் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர். காலம் நேற்று வரைக்கும் நண்பனாக இருந்த சின்னமரு பெரியவன் எனக்கு எதிரியாகிடுச்சு. அந்த கொடுமையை என்னால் சொல்ல முடியல, விவரிக்க முடியவில்லைன்னு இருந்தாலும் எழுதியிருக்காருன்னு. அதேமாரி அந்த கர்னலில் மருது சின்ன சொந்தத்தை போகிற 500 பேரை ஒரே நாள் தூக்கு போடுறாங்கன்னு கண்டினியூ காலம் தூக்கு போட்டு வந்திருக்காங்க. முதுன்னு 10-50 பேரை. அந்த காட்சி பார்க்க முடியாமல் நான் வெளியே போயிட்டேன்னு எழுதுறாரு வெல்ஸ், திருப்பத்தூர் கோட்டையை விட்டு. அப்போ வெளியே போன உடனே அழுதுகிட்டே வெளியே போயிருக்காருன்னு. அப்போ அந்த சீட்டில் உட்காந்து தூக்கு போட்ட கர்னல் அக்னியோ அவர் என்ன பண்ணுறாரு, வேல்ஸ் கூப்பிட்டுருக்காரு. வேல்ஸ் இங்கே வாடா, பாரு நீ தான் பார்க்கணும் அப்படின்னு. ஃப்ரெண்டு இங்கே ஃப்ரெண்டு மெர்சி ஒன்றும் கிடையாது. நம்ம 2 பேருமே பிரிட்டிஷ் சர்வன்ஸு. இந்த காட்சியை நீ பார்க்கணும், நெல்லுன்னு இருக்காருன்னு. அப்போ நின்று நான் மீதியை பார்த்தேன். கடைசியாக தூக்கு போடப்பட்டது பெரிய மருதும் சின்ன மருதும். சின்ன மருது தூக்கு போட்ட பிறகு பெரிய மருது தூக்கு போடுறாங்க. 500 பேரை முடிஞ்ச பிறகு கடைசி ஆள் இந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு எதற்கும் கலங்காமல் இருந்தவர் தன் தம்பியை தூக்கு போட்டு மட்டும் லேசாக கலங்கியிருக்காரு. இதே தான் ஊமத்துறையும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் தம்பி ரொம்ப கொஞ்சம் ஆடி இருக்காங்க. கடைசி வரைக்கும் அழுகவோ மன்னிப்பு வைக்கவே இல்லையா மருது. இதுவும் கர்னல் அக்னியோட பதிவில் இருக்குது. கடைசி வரை 500 பேரை தூக்கு போடுறப்போ ஒன்றே உனக்கு ஏதாவது என்ன கேட்க விரும்புகிறேன்னு கேட்டேன். என்னை இந்த 500 பேரை தூக்கு போடுறதுக்கு முன்னாடி தூக்கு போட்டுருங்கன்னு சொன்னாராம் மருது. இது பதிவுன்னு இந்த பதிவு இங்கிலீஷ்காரர் எத்தனை பேர் எழுது, தமிழ்காரர் எத்தனை பேர் எழுதுனீங்க? தமிழ்கார வல்லுநர் படித்தவர் மேதைகள்லாம் அன்றைக்கி என்ன பண்ணுவீங்கன்னா எழுதுனீங்களா? இதை தமிழ்காரன் பார்த்து இருந்திருப்பான். அந்த காட்சியை திருப்பத்தூர்காரன் 10 பேர் பார்த்துருப்பானு. எவனாவது ஒரு ஓலைச்சூழல் எழுதுனீங்களா?
இதே இந்த கொடுமையை வந்து அப்படியே மினிட்ஸ் பை மினிட்ஸ் எத்தனை மணிக்கு சாயங்காலம் வரைக்கும் தூக்கு போட்டிருக்காங்க. மருது கேட்டினதே எல்லாரும் தூக்கு போகிற மகன், மருமகன், பேரங்க என்ன மருதுபாண்டியனுடைய பேரன், மருமகன், மகன் எல்லா பேரும் தூக்கு. ஒரே பையன். அதை விட இந்த ஃபேமிலியெல்லாம் தூக்கு போடுறதை நீ பார்க்கணும். அப்புறம் தான் நீ கடைசியில் தூக்கு பனிஷ்மெண்ட். அக்னி அதைத்தான் சொன்னீங்க நீங்கள். அக்னிக்கு என்ன சொல்லியிருக்காரு, எதுவுமே அசைய மாட்டேங்கிறான், தலை குடிய மாட்டேங்கிறான். அவருக்கு என்ன கோவம் அக்னிக்கு? கேம்புக்கு என்கொயரி வரும்போது இதே அவரை பார்த்து ஹலோ அப்படின்னு இருக்காருன்னு. அக்னியும் கொடுமையான ஒரு ஆபீசர். அக்னி வந்து நேசி ஆபீசர் மாதிரி அவன் திப்பு சுல்தான் எடுத்து போயிட்டு ஈவரக்கம் இல்லாத ஒரு கருணமான ஆபீசர்னு காலைல சுட்டுத்தான் பிடிக்கிறாங்க. பெரிய மருதுவை சின்ன மருதான் காத்தான்னு அவனுடைய சமையல்காரன் காட்டி கொடுக்குறான். அரெஸ்ட் ஆகி வந்துட்டாங்க. புலிக்குண்டில் போட்டு கொண்டு வராங்க சின்ன மருதுவை. பெரிய மருது தொடையில் சுட்டு நொண்டி நொண்டி நடக்கிறாரு. இந்த காட்சியை பார்த்து எனக்கு கண் கலங்கிட்டேன்னு வேல் செலுத்துறாருன்னு அவர் பெரிய மருது 6.5 அடிக்கு மேலேன்றாரு. 6 அடிக்கு மேலே தான் அவர் அந்த ஆற்காடு நவாப்படி நாணயத்தை பெருவரில் வச்சு நசுக்கி வளைச்சிருவாராம். அந்த தெரிஞ்ச ஒரு சிறுத்தையை ஓடி பிடிச்சிருவாருன்னு எழுதியிருக்காங்க வேல்ஸு. குதிரை போகும்போது சிறுத்தை கிராஸ் ஆச்சுன்னா ஓடி கழுத்தை பிடிச்சி தூக்கிடுவாரு. நான் கண்ணால் பார்த்தேன்னு எழுதியிருக்காரு. வளரி வந்து இத்தனை இது யார்டு சொல்கிறாரு, 100 யார்டுக்கு வளரி வீசுவாரான்னு. வீசினா போய் அடிச்சுட்டு திருப்பி வருன்றாரு. அந்த வளரி அந்த ஏரோடைனமிக்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு பெரிய மருது. இங்கிலீஷ்காரங்க வேட்டையாடன்னு பூமராங்க இது ஒன்று தானா? வேட்டையாட பூமராங்க தான். இங்கிலீஷ்காரங்க வேட்டையாடனா நீங்கள் சின்னமர் பெரிய மருத்துவத்தை தான் போகணுன்றாரு. பெரிய மரு அரசியல் பண்ண தெரியாது, அவருக்கு பேச்சுவார்த்தைக்குது. அவர் ஜாலியாக வேட்டையாடுறது, விளையாட்டு நடத்துறது இப்படி தான் இருப்பார். அவரை தூக்கு போகிற காட்சி பார்க்க முடியாம வந்து நான் வெளியே போனேன். என்ன அக்னி கூப்பிட்டு நிற்க வச்சுட்டான் பாரு. நீ அக்னிக்கு என்ன கோவம், நீ அரெஸ்டாகி வரும்போது கூட இங்கிலீஷ்காரனை பார்த்து தலை குனிய மாட்டேங்கிறியே. சாகவே சிரிக்க மாட்டான். ஆனால் ஏன் உனக்கு மரியாதை கூட தெரியல? தலை குனிஞ்சா கூட நான் உன்னை கன்சிடர் பண்ணிருப்பேன். தலை குனியவே மாட்டேன்னு இருக்காரு. இதனால தான் கோவம் ஆயிட்டான் அந்த அக்னியும். என்கொயரி பண்ணியிருக்காங்க. என்ன தூக்கு போறதுக்கு முன்னாடி என்கொயரி நடக்குது. என்கொயரில இவர் ஸ்டிஃபா இருக்காரு. நீங்க ஜெகநாதையரையும் சொன்னீங்க, அவர் அவங்க பயங்கரமான ஜெகநாதையன் சிங்கச்செட்டி அவங்க கதை அது. இந்த கதை என்னன்னா, இதனால என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ண பிரேக் ஆவான்னு பாக்குறாரு. ஒரு சீனாவது இதெல்லாம் பதிவில் இல்லைன்னா, ஆனால் இங்கிலீஷ்க்கு அவன் கர்னலோட பதிவுலையும் கர்னலில் வேல்ஸோட பதிவில் இருக்குது. என்ன எழுதுறாரு, ஹி வாண்ட் டு பிரேக் இஸ் நர்வஸ். ஐயோ, இங்கிலீஷ்கார எத்தனை முத்த காட்டுவாங்க. என்ன அவன் உட்காந்துருக்க சேர் என்ன மதிக்க மாட்டேங்கிறியே. நான் ஒரு கர்னல் ஒன்று ஜெயிச்சுட்டேன். என்ன 5 மாதம் போருக்கு பிறகு பிடிக்கிறாங்க. என்ன 5 மாதம் போரில் எத்தனை இங்கிலீஷ்காரன் செத்துருப்பான், எவ்வளவு அழிவாக இருக்கும். அன்னைக்கு கர்னல் அக்னி வந்து அவர்களே மாட்டிருந்தா கர்னல் அக்னி சுட்டுக் கொள்கிறாங்க. என் கையில் நீ மாட்டிக்கிட்டாலும் உனக்கு பனிஷ்மெண்ட். சாரின்னு சொல்லு, இல்லை மன்னிச்சுக்கன்னு சொல்லி கணக்கு கொடுக்குறேன், வட்டி கட்டுற, கப்பம் கட்டுற, ஏதாவது சொல்லு. ஒன்றுமே சொல்லாமல் நெஞ்சிலிருந்து நிற்கிறேன். அப்போ உனக்கு கண்ணீர் விட வைக்கிறேன், அழுக வைக்கிறேன், காலில் வந்து கெஞ்ச வைக்கிறேன். இதுதான் அவனுடைய பிளான், கர்ணனுடைய அக்னியோடைய பிளான். அதுக்கு என்ன பண்ணுறான், சொந்தம் பந்தம் தெரிஞ்சவன் கும்பளைகளை தவிரன எல்லாத்தையும் பிடிச்சி வந்துட்டாங்க. 500 பேர் அவன் லிஸ்ட்டில் கொடுக்குறான். 500 சில்லற பனைமரங்களை வெட்டி 2 புறமாக கட்டியிருக்காங்க வரிசையாக. தூக்கு போடுறதுக்கு கிடைக்கல தூக்கு மேடை. பனைமரங்களையும் மரங்களையும் வெட்டி 2 மரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு மட்டை இப்படி வரிசையாக அடிக்கிறாங்க. கயிறை கட்டி தொங்க விட்டு வரிசையாக ஒரு சிக்னல் கட்டினா 50 100 பேர் தூக்கு. இப்படி தூக்கு போடுறதுக்கு முன்னாடி இவர் கேட்டிருக்காரு, என்னைய தூக்கு போடுன்றத கர்னல் அக்னி சொல்லியிருக்காங்க. உன்னை தூக்கு போட்டால் நீ நிம்மதியை செத்துருவிடா, நீ சாகு கூட நிம்மதியாக சாகக்கூடாது. ஒவ்வொரு கொடுமையாக நீ பார்த்து யூ ஆர் த லாஸ்ட் இந்த லிஸ்ட்டு கடைசி அப்படின்ன பிறகு அவர் கொஞ்சம் அப்படியே லேசாக கலங்கியிருக்காரு. யார்? மருமகங்க, மகைங்க, சின்னமருடைய மகன், மருமகங்க, பேரைங்க. அந்த பேரைங்களில் ஒரே ஒரு பையன் தப்பிச்சது துரைசிங்கம் சொல்லக்கூட ஒரு கடைசி பையன் இருக்கானே, 15 வயசு துரைசாமி அப்படின்ற பையனை மட்டும், சின்னமருடைய பையனை மட்டும்தான். அதுவும் வேல்ஸோடைய கடைசி ரெக்வஸ்டில் அந்த பையன் தப்பிக்கிறான். ஏன்னா அந்த பையனுக்கு இவர் பேரை வச்சு துரை, துரைன்னு கூப்பிடுவாங்கல்ல வேல்ஸை துரைன்னு கூப்பிடும்போது அந்த பையன் அவர் சேர்த்து துரைசாமின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டிய அந்த 15 வயசு பையனை முடிஞ்சு என்னால் இன்டைரக்டாக காப்பாற்ற முடிஞ்சதுன்றாரு. வேங்கம் பெரிய உடனே தேவர், அந்த சிவகங்கை மன்னர், அவர் தப்பிச்சார். அவர் சாப்பிட்டு இந்த பிசல் சம்மந்தமே இல்லைன்னா அவர் தப்பிக்கப்பட்டார். எல்லாம் அந்த 73 பேரும் பினாக்கு நாடு கடத்தப்பட்டது. ஏன்னா 400 சில்லற பேர் 500 பேரும் தூக்கு போட்ட பிறகுன்னு எல்லாம் தொங்க விட்டு முடிஞ்ச பிறகு கடைசி ஆளாக இவரை கொண்டு தூக்கில் ஏற்றுறாங்க. அப்பயும் என்ன சொல்லிட்டு போகிறார் தெரியுமா, கடைசியாக நான் இது வரைக்கும் கொடுத்த சாசனங்களையும் நான் கொடுத்த நன்கொடைகளையும் கொடுத்த தானங்களையும் திருப்பி வாங்கிறாதீங்க. அது அவங்களுக்கு நான் கொடுத்ததாக இருக்கட்டும், மானியம் கொடுத்தது மானியமாக இருக்கட்டும், நீ யார் தான தர்மமும் கோயில்களுக்கு கொடை கொடுத்தணும், அதெல்லாம் நீங்கள்
நான் இறந்த பிறகு காலி பண்ணிடுறாங்க. அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இறந்த பிறகு என் தலையை மட்டுமாவது வெட்டி முழு பாடியை வைக்க மாட்டேன்ட்டாங்க என்ன. அவங்க பர்பஸ் என்ன தெரியுமா? முழு பாடியை வச்சா அது இடத்துல ஒரு சமாதை கட்டி சார் நடத்தி நீங்கள் பெரிய புரட்சி பாசட் ஆக்கிடுவாங்கன்ட்டு பாடியை கொடுக்க மாட்டேன்ருக்காங்க. அப்புறம் கேட்டிருக்கேன், என் தலையை மட்டுமாவது வெட்டி என்னுடைய காளையார் கோவில் அந்த இடத்துல அடக்கம் பண்ணிடுங்கன்னு சொன்ன பிறகு தலையை மட்டும் வெட்டி கொண்டு போய் காளையார் கோயிலில் அடக்கம் பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த இடோடைய நினைவு சமாதி இருக்குது. பாடி எங்கே அடக்கம் பண்ணாங்க இன்னும் சரியா தெரியல. திருப்பத்தூருங்கிறாங்க. திருப்பத்தூரில் தான் எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிருக்காங்க. எந்த இடத்துல அடக்கம் பண்ண ஒரு அடையாளம் இல்லைன்னு திருப்பத்தூர் கோட்டையில் அடக்கம் பண்ணாங்க. பிரிட்டிஷ்காரன் மார்க் ஆகக்கூடாதுன்னு இருக்காங்க. சிவகங்கை சின்னமருடைய பாடி எங்கன்னு தெரியலையே. மொத்தம் 500 பேர் எங்கே புதைச்சிங்க? எதுவுமே இல்லையே. இப்போ திப்பு சுல்தானோட கல்லறை இருக்குது, ஹைதருடைய கல்லறை இருக்குது. அவங்க இஸ்லாம் நிலம் கொண்டு கரெக்டாக வச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு அடையாளமே இல்லையான்னு அடையாளப்படுத்தப்படாமல் போனவங்க தான். தலை மட்டும் வெட்டி வைக்கப்பட்டது காளையார் கோவிலில். இப்போ இந்த இடத்துலையும் வரணும். அப்போ இந்த ஊமத்துறைக்காக வேண்டி ஒரு சிவகங்கை வம்சமே அழிதுன்னா அப்போ இந்த ஊமத்துறை யாரு? கட்டோமனுக்கு கூட அடைக்கலம் கொடுக்காத சின்னமரு பெரிய மருதம் இவனுக்கு அடைக்கலம், ஊமத்துறைக்கு எதுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க? இந்த ஊமத்துறைனால வரலாறே மாறுது. அப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் இந்த ஊமத்துறையை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா சிவாஜி என்ற ஒரு மாபெரும் மனிதன் மட்டும் நடிக்கவில்லை என்றால் கட்டபொம்மனுடைய அட்ரஸே தெரிஞ்சிருக்காரு. அதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய. அதனால கட்டபொம்மனை விட 1000 மடங்கு பெரிய ஆளுன்னா ஊமத்துறை. அவர் தம்பி தான். ஆனால் வரலாற்றில் நினைச்சு நிற்கப்பட வேண்டிய ஹிமாலயன் 10-100 கட்டபொம்மனு சமமான ஆள் தான் அவர் தம்பியான ஊமத்துறை. ஆனால் அவர் பெயரும் பதியப்படலை. அவர் வரலாறு உங்களுக்கு யாரும் தெரியாது. எங்கேயாவது அவருக்கு ஒரு சிலை இருக்குன்னு எங்கேயாவது நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? பாடநூல்ல ஒரு புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டீங்க ஊமத்துறை பற்றி? அவரை பற்றி நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஊமத்துறை நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. நீங்களே கொஞ்சம் படிச்சிருக்கீங்க. நான் கொஞ்சம் தான் படித்தேன். எதுவுமே படிக்காதவனை பற்றியும் எதுவுமே தெரியாத மக்களை பற்றியும் நாட்டில் எப்படி உருப்படுன்னு நினைக்கிறீங்க? வரலாறு கர்னல் புல்லட் எனக்கு பெரிய பண்ண மாமனம் வச்சானா? டேய், அடிமையாக இருந்தாலும் அப்படி அறிவாளிட்ட அடிமையாக இருக்கணும். உங்கள் வீட்டிலாம் வாழ்றதை விட இந்த டெமோக்ராட் கட்டில் சீட்டு குடிச்சு போகிற பொம்பளை இல்லையா? ஏன் தெரியும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற உங்க கூட வாழ்றதை விட ஆங்கிலேட்டு அடிமையாக இருந்தால் கூட சிறப்பாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது இங்கிலீஷ்காரன் சொன்னான், லெஸ் தென் ஹியூமன் பீயிங். நல்ல ஒன்று அடிமையாக இருந்தீங்கன்னா நல்ல ஆல்ட்ட ஸ்லேவாரு. நீயும் உனக்கும் புண்ணியம் எனக்கும் புண்ணியம் இங்கிலீஷ்காரன். அது தனி டாபிக். அப்போ இந்த இடத்துல இப்படிப்பட்ட புரட்சிக்காரன் வந்து ஊமத்துறை பற்றி வரலாற்று எங்கேயுமே பதியப்படாத சில விஷயங்களை பதிவு பண்ணது ஜேம்ஸ் வேல்ஸும் கர்னல் புல்லட்டும். அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மிக சிறப்பாக அந்த ஹைதர் அலி திப்பு சுல்தான்லேருந்து நம்ம சின்னமருது பெரிய மருது வரை ஊமத்துறை வரை மிக சிறப்பாக வரலாற்றில் ஒன்றுக்கு ஒன்று உள்ள லிங்க்கு, எதனால எது ஆக்ஷன், எது ரியாக்ஷன், எதில் வரலாற்றில் விடுபட்டது, எதை வரலாற்றில் மறைத்தார்கள், எதை வரலாற்றில் உண்மையாக எழுதினார்கள் என்பதையெல்லாம் மிக சிறப்பாக சொன்னார். மறுபடியும் நம்ம திருப்பி சந்திக்கும் போது ஊமத்துறையினுடைய வரலாறை நாம் கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.